ஆஃப்டர் ஏ லாங் கேப் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு, கோல்டும் சேர்த்துமே வந்துருச்சு. ஸோ தண்ணி மாற மாற லைட்டாக கோல்டு பிடிக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் டேப்லெட் போட்டு இப்போ பரவாயில்ல. ஸோ அதனால தான் மினி விலாக் கொஞ்ச நாள் போட முடியலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு பால் வச்சு டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவுக்கு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு பரோட்டா தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி பரோட்டா போடும்போது கேட்டிருந்தீங்க, எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வந்துட்டு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மாவுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. உப்பு போட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்ததால் வெஜிடபிள் குருமாவே வந்துட்டு சைடிஷ்க்கு ரெடி பண்ணியாச்சு. அதோட ரெசிபியுமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பரோட்டா வந்துட்டு போட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி இதுதான் டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.